உலகத்திலே ஒரு இடத்துக்கு போன கப்பலும் விமானமும் திரும்ப வரவே இல்லை. டே 4 ஆஃப் ஜிகே நாலேஜ். ஸோ இந்த வீடியோத்துல சொல்ற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க, தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் இது எங்க இருக்குன்னா அட்லாண்டிக் ஓசன்ல யூஎஸ்ஏல மியாமியா, பெர்முடா, அப்புறமா போர்ட்டோரிக்கோ, இந்த மூணுமே ஆங்கிள் பண்ணி பார்த்தா பெர்முடா ட்ரையாங்கிள் வரும். ஸோ பெர்முடா ட்ரையாங்கிள்ல அங்க நிறைய மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் இருக்கு. இன்னி வரையுமே நியூஸ் சேனல்ல இருந்து நிறைய ஆர்டிகல் வரையுமே ஒரு காசப் நியூஸாக தாங்க போயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நடந்திருக்குன்னா அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல 1980 யூஎஸ்எஸ்ல சைக்ளோப் ஷிப்ல 309 பேர் போயிருக்காங்க. போனவங்க திரும்ப வரவே இல்லை. ஒரு மெசேஜோட இல்லைங்க அந்த கப்பலுக்கு. இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கானா இல்ல, அதுக்கடுத்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. 1945 5 யுஎஸ்ஏ நேவி ஃபிளைட் போயிருக்கு. போனவங்க திரும்ப வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது யுஎஸ்ஏ என்ன பண்ணாலும் ரெஸ்கியூ ஃபிளைட்டையும் திருப்பி அனுப்புனாங்க. பார்த்தா அதுவும் திரும்ப வரவே இல்லை. ஏன்னு இன்னி வரைக்குமே யூஎஸ்ஏக்கு ஆன்சர் கிடைக்கலங்க. அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க தெரியுமா? நேச்சுரலா ஒரு ரீசனா சொல்றாங்க. கடல் அலைகள் வேகமா வீசி இருக்கலாம், புயல் அடிச்சிருந்திருக்கலாம், ஏன் மெத்தனால் கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஆக இருக்கலாம் அப்படின்றாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க போன தடயமே இல்லாம இப்படி இருக்கலாம். அவங்க இப்ப போன பிளைட் உடஞ்சிருந்தாலும் கீழே தானே இருந்திருக்கும். கப்பல் போயிருந்தா அந்த கப்பல் பொருளோட அங்கதானே இருந்திருக்கும். எந்த தடயமே இல்லாம இருக்கே, நம்ப முடியல. ரெண்டாவது ரீசன் ரொம்ப சிலித்தனமா இருக்குங்க. என்ன சொல்றாங்கன்னா ஏலியன் தான் சொல்றாங்க. ஸோ ஏலியன் அவங்கள கேட்சப் பண்ணிருச்சுன்றாங்க. ஃபன்னியா இருக்கு. மூணாவது ரீசன் என்ன சொல்றாங்க தெரியுமா? மேக்னெட் ஃபீல்ட சொல்றாங்க. அது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஜானி டீப் பைரட்ஸ் ஆஃப் தி கேரிபியன்ல காம்பஸ் வச்சு போற. ஸோ அது அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது போல அப்படின்றாங்க. இருக்கலாமோ? அப்படி இருந்தாலும் அவங்க எப்படினாலும் கரெக்டா ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிருக்கணுமே. ஸோ நாலாவது டைம் போட்டிகள் தாங்க. இதை பத்தி எல்லாருமே பேசுறாங்க. எல்லா மெத்திலுமே இது வந்துருதுங்க. அவங்க வேற டைமென்ஷனுக்கு போயிருக்கலான்றாங்க. ஆனா எதுவும் இருக்கட்டும். ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலே அதிகமா ஆக்சிடென்ட் வேற இடங்கள்லாம் நடக்குது. ஆனா மக்களுக்கு பெர்முடா ட்ரையாங்கிள்ல மட்டும்தான் நடக்கிற மாதிரி சொல்றாங்க. இது பெர்முடா ட்ரையாங்கிள் ஃபேமஸ் ஆயிருச்சு தவிர்த்து இந்த மாதிரி மிஸ்ட்ரி எங்களுக்கே ஒரு தெரியாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.